இந்த கைதுக்கு பின்னால ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அவருக்கு பழைய பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அவங்க 2 பேரும் சினிமாவில் கட்டி பிடிச்சி ஆடுறாங்க, லவ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க நீங்கள். ஒரு விமானத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு போனால் என்ன தப்பு? எனக்கு புரியவே இல்லை. இப்போ ரஜினி இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்த அந்த பாடல் காட்சிகள்லாம் பார்த்தோம். அது இந்த அளவுக்கு அதில் ஒரு ஒரு கரண்ட் இது இருந்ததுன்னா இல்லை. திருவண்ணாமலையில் சுற்றுப்பாதையில் லைட்டு போட்டு கொடுத்ததே ரஜினி தான். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். வலைப்பை சந்திரன் அவர்களுடைய இந்த சிறப்பான பேச்சுகள் என்னென்ன அப்படின்றத இப்போ வரப்போற எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், ஒவ்வொரு வாரமுமே ரொம்ப ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்களை நம்ம கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க ஈஸியா இதுதான் நடந்தது அப்படின்றத எங்களுக்கு ஒரு பெரிய செய்தியாவே கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு சினிமா பார்க்க போறது தப்பே கிடையாது, அங்க தள்ளுமுள்ளு நடக்கும், இதெல்லாம் ரொம்ப சகஜம் இன்னைக்குள்ள காலகட்டங்களில். அப்படி ஒரு மரணம் அந்த இடத்துல நடந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கும் இதில் சம்மந்தப்பட்டவரே இல்லை. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அல்லு அர்ஜுன் அவர்கள். இவருடைய கைதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்கு? ஆக்சுவலாக ஆந்திரா தெலுங்கானாவில் பேசப்படுகிற விஷயம் என்னென்னா, இந்த கைதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறப்பு ஏற்படுதுங்கிறது அரசியல் தலைவர்கள் போகும்போதே நடந்திருக்கு. இப்போ அங்கே பேசுகிறது என்ன, தெலுங்கு பீப்புள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு ஒரு ரேலி நடத்தினார், அதுலேயே ஒரு 7 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி அவருடைய பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நசுங்கி செத்தாங்க. இப்போ அவரை நீங்கள் எப்பயாவது கைது பண்ணியிருக்கீங்களா, அல்லது விசாரணைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்களா? அப்போ அது சரின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இதை ஏன் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு விசாரணையெல்லாம் பண்ணுறீங்க, அரெஸ்ட்டு கொடுக்குறீங்க, நீதிமன்றத்தில் போய் அவரை முன்னால் நிறுத்தி அவருக்கு ஒரு 14 நாள் நீதிமன்ற காவல் வாங்கி கொடுக்குறீங்க. அப்புறம் அவர் ஜாமீனுக்கு போராடி ஒரு நாள் எப்படியும் சிறையில் இருந்துட்டு வெளியில் வர்ற சூழல்லாம் ஏற்படுது. அப்போ இந்த கூட்ட நெரிசல் ரொம்ப ரொம்ப எப்படி ஒரு அன்வான்டாக நடந்த ஒரு விஷயம். அது எதிர்பாராத விபத்துங்கிறதே அதுதானே. எதிர்பாராமல் நடப்பது அங்கே எதிர்பார்க்கல, நடந்து போச்சு. பட் அதுக்கு அவர் மட்டுமே காரணம்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு பின்னணியில் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பேசினோம்னா, சம்பவம் நடந்தது தெலுங்கானா மாநிலத்தில். ஆனால் அவருக்கு பழைய பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய வேட்பாளர் ஒருத்தருக்காக இவர் பிரச்சாரம் பண்ண போனார். அவங்களுக்கு நேர் எதிர்கட்சி தான் சந்திரபாபு அணி. அப்போ அவங்க நமக்கு எதிரான ஒருத்தருக்கு அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணுறாருங்கிற ஒரு எரிச்சல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏற்கனவே குடும்ப தகராறு இருந்துச்சு. ஆக்சுவலாக சிரஞ்சீவி அல்லு அர்ஜுனுடைய மாமா, அவருடைய தம்பி தான் பவன் கல்யாண். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் இதை ஒரு காரணமாக வச்சு ஒரு சிறையில் போடுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபரே நான் என்னுடைய புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுக்கு அல்லு அர்ஜுன் காரணம் கிடையாதுங்க, என் பிள்ளைங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க, நான் கூப்பிட்டு போனேன், இந்த கூட்ட நெரிசலுங்கிறது அல்லு அர்ஜுனால் நிகழ்ந்தது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். பட் என்ன இருந்தாலும் பெரிய நடிகர்கள் தியேட்டருக்குள்ளே இந்த மாதிரி பொதுவான இடங்களுக்கு வருவதுங்கிறது, அதுவும் திடீர்னு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துட்ட ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு நிறைய வழிவகை செய்யும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, வீட்டிலேயே ஹோம் தியேட்டர் வச்சுருக்குறாங்க, அங்கேயே பார்க்கலாம் அந்த படத்தை. ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தை பார்க்கணுன்னு விரும்பினா யாரையா விட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யாமல் இவங்களே நேரடியாக போகும்பொழுது இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது. அதை இனிமேலாவது இவங்க தடுக்கணும். இன்னொன்று இப்போ அந்த கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி ஸ்பெஷல் காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் அங்கு நடந்த இந்த நிகழ்வு கடைசி நிகழ்வாக இருந்தால் சரியாக இருக்கும். சார், இப்போ அது ஒரு நாள் அவர் சிறையில் வைத்து தான் வெளியில் அனுப்பின மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 14 நாட்கள் இந்த பிணை, ஸோ அதை இப்போ வாபஸ் வாங்கிட்டா மீதி எல்லாமே சரியாயிடுமா? இப்போ எப்படி, ஏன்னா ஒரு நாள் சிறை வைத்திருக்காங்க இல்லையா, இது எப்படி பார்க்கப்படுது? இல்லை, அவர் பிணையில் தான் வெளியில் வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஏதோ டக்குன்னு ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்காரு. இப்போ இந்த வழக்கு அவரே சம்மந்தப்பட்டவரே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை தொடருமா தொடராதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற அரசியல் நிலவரம் அவங்க
எப்படி ஒரு பழிவாங்கல் உணர்ச்சியோடு இருப்பாங்க, அதோட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அடுத்தடுத்த நாட்களில் தான் அது என்ன நடக்கும்னு தெரியும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாக்கள்ல நடந்தால் என்ன சார் பண்ணுறது? இங்கே தமிழ் சினிமாவில் வந்து நடப்பதற்குள் இவங்க விழிச்சுக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா இப்போ இதே ரோகிணி தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், த்ரிஷா இவங்க எல்லாமே போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள் இதே மாதிரி தள்ளுமுள்ளில் என்னைக்காவது ஈடுபட்டு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ அல்லு அர்ஜுனாவது 25 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்கிறாரு. இவங்க 2 ரூபா கூட மனசு இருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஊரா இது இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்களேன், ஆந்திராவில் புயல் வெள்ளம், அங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே குறைந்தபட்சம் 5 கோடி 6 கோடி 1 கோடி 2 கோடின்னு அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி இங்கே வந்து 5 லட்சம் கொடுக்கறதுக்குள்ள மூக்கு அப்படியே செவந்து போகுது அவங்களுக்கு. இது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, கையிலேருந்து காசை எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சேங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள நம்பி ரசிகர்கள் போய் உழுந்து எந்திரிச்சா கூட ஒரு 10 பைசா கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணம் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. அண்ட் இதில் வந்து கலந்துக்கிட்ட விஷயங்கள்ல விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம், விமானத்தோடைய பயணம் பண்ணது வந்து த்ரிஷா அவங்க வந்து பயணம் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து இது வந்து பிளான் பண்ணி நடந்த விஷயமா, இல்லை அந்த விழாவுக்காக அழைக்கப்பட்ட போது ஒரே விமானத்தில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதா? இல்லை, இந்த ஒரே விமானத்தில் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து பயணித்தது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு இங்கே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அதை பற்றி விவாதமெல்லாம் போயிட்டுருக்கு. நான் அவங்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க 2 பேரும் சினிமாவில் கட்டி பிடிச்சி ஆடுறாங்க, லவ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க நீங்கள். ஒரு விமானத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு போனால் என்ன தப்பு? எனக்கு புரியவே இல்லை. இப்போ அதை ரசிக்கிறான், கை தட்டுறான். இங்கே இவங்க டீசெண்டாக பக்கத்து சீட்டில் உட்காந்து ஒரே ஃப்ளைட்டில் போகிறாங்க. இதில் என்ன தப்புன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. அது இப்படி போகலாம் கொந்தளிக்கிறாங்க. எப்பொழுது நீங்கள் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் நல்ல ஃப்ரெண்டு, கீர்த்தி சுரேஷும் விஜயும் நல்ல ஃப்ரெண்டு, எல்லாரும் ஒன்றா போகிறாங்க. வெறும் த்ரிஷாவும் விஜய் மட்டுமே அந்த ஃப்ளைட்டில் போகல, அவங்க கூட இன்னும் 4 பேர் போகிறாங்க. அவருடைய விஜயுடைய உதவியாளர் போகிறாரு, இன்னும் பல பேர் முக்கியமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 8 பேர் போகிறாங்க. ஏதோ பெரியவங்க தவறான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக கிளம்பி போன மாதிரி ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ தூரம் பார்த்து கை தட்டுறீங்களேடா, இது என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்களுடைய மனநிலையே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி சார், அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ நல்லா, அதாவது எல்லா செலிபிரிட்டிஸும் கூப்பிடல, ஒரு குறிப்பிட்ட சில பேர் கூட. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வேட்டி சட்டையோட இருந்தது. அங்கே வந்து அது ஒரு பிரமிக்கிற விஷயமா தான் இருந்தது. ஸோ அங்கே நடந்ததில் வேற ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமானது? இல்லை, அங்கே போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ நேற்று தான் அது முடிஞ்சிருக்கு. இன்னும் தான் நம்ம நண்பர்கள் சில பேர் அங்கே போயிருக்காங்க, திரையுலகத்தை சார்ந்த நண்பர்கள் போயிருக்காங்க. முக்கியமாக இந்த திருமணத்துக்கு நிறைய பேருக்கு இன்விடேஷன் வைக்கல. கீர்த்தி சுரேஷ் அழைத்தது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் பேரை தான். தமிழ் இண்டஸ்ட்ரி சரி, கேரளா இண்டஸ்ட்ரியும் சரி, இங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரிலையும் சரி, அவங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு 20 பேர் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும். அதை தாண்டி ரொம்ப பேர் அவங்க கூப்பிடல. ஸோ அப்போ இந்த சிலர் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசும்பொழுது வேணால் அங்கே என்ன நடந்தது ஏதுங்கிறது தெரியும். இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர். ஓகே, ஓகே. இப்போ ரஜினி அவர்களுடைய இந்த கூலி அதோடைய அடுத்த ஒரு பாடல் வந்திருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பழைய படங்களுடைய தாக்கம், அதோடைய தாகம் இருக்குமா இதில்? லோகேஷ் கனகராஜ் வந்து படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. நீங்கள் வந்து அதிகம் நேசிக்கிற இயக்குனர் யார் அப்படின்னு போட்டு லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அப்புறம் இந்த லிஸ்ட்டில் அடுத்தடுத்து இன்னும் சில பேர்லாம் போட்டு ஹெச் வினோத் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் யாரை வந்து ரொம்ப விரும்புகிறீங்க, யாருடைய படங்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே லோகேஷ் கனகராஜ் தான் டிக்கெட் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஓட்டு அவர் வாங்கியிருந்தார். அப்போ அவர் மீது இந்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இவர் வந்து ஒரு சிறப்பான படத்தை எடுப்பாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த பாடல் காட்சியை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை 100% நம்பிக்கையாக மாறுச்சு. ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டாக இப்போ ரஜினி வந்து இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்த அந்த பாடல் காட்சிகள்லாம் பார்த்தோம். இந்த அளவுக்கு அதில் ஒரு ஒரு கரண்ட் இது இருந்ததுன்னா இல்லை. இது வந்து அப்படி ஏதோ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரஜினி வந்து எவ்வளவு அப்படியே துள்ளலாக இருப்பாரோ அந்த துள்ளல் இதில் இருக்குது. அதே மாதிரி அந்த துண்டை எடுத்து போட்டு திரும்ப மாற்றியுமே அதெல்லாம் என்ன இந்த 74 வயசு ஒருத்தருக்கு எப்படா பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட முதல்ல பார்க்கும்போது இது ஏஐ டெக்னாலஜியில் பண்ணிட்டாங்க போல இருக்குது, இது ரஜினியே கிடையாதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் இல்லை அது ரஜினி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதேமாதிரி அவருக்கும் லோகேஷ் கனகராஜ் படம் பொழுது
அவருக்கும் ஒரு தனி கவனம் அதில் இருக்கும்ல. ஒரு பெரிய டைரக்டர் நம்மளோட சேர்ந்துருக்காரு, நம்ம ஷூர் ஷாட் அடிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஒன்று. அந்த பாடலில் வந்து அந்த ஹம்மிங் யார் கொடுக்குறாரு, அந்த அந்த துள்ளலான ஒரு இது இருக்குல்ல, ஒரு ரிதம், அது வந்து டிஆருடைய வாய்ஸ். டிஆர் வந்து ஒரு பேட்டியில், சன் டிவி பேட்டியில், அது என்னால் வாயாலே நான் மியூசிக் போடுவேன்னு சொல்லி ஒரு மியூசிக் ஒன்று போடுறாரு. அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இதோட அடாப்ட் பண்ணி அனிருத் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ரஜினியோட டான்ஸு, கொரியோகிராஃபி இது எல்லாமே சேர்ந்து அது வேறு மாதிரி இருக்குது அந்த பாட்டு. நிஜமாக அந்த ஒரு பாட்டே அந்த படத்தை ஓட வச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், இப்போ கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லும் பொழுது அதில் இல்லை அப்படின்றீங்க, பட் அதை நீங்கள் ரசித்து சொல்லும் போது தெரியுது அது எந்த அளவுக்கான ஒரு வைப்பில் இருக்குன்னு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த படப்பிடிப்பில் ஈடுபட்டு இருக்கும்போது விமான நிலையத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் சில கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை திருப்பி ஒரு விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஏன் அவருக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாலையும் போட்டு அவரை போட்டு பயங்கரமாக வதம் பண்ணிட்டாங்க. இல்லை, இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஒருவேளை அவர் தெரியாமல் கேட்டாராங்கிற மாதிரியும் இருக்குது. சரி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸியான நடிகர் அல்லது இன்னொன்று அவர் வந்து வேறொரு மாநிலத்தில் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வரும்பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் கேள்வி கேட்டிருக்கலாம். பட் அது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இயற்கை பேரிடருங்கிறது எப்போவாவது நிகழ்கிற ஒரு விஷயம். அதுவும் வந்து அவர் ரொம்ப நேசிக்கிற திருவண்ணாமலை. அது இந்த திருவண்ணாமலையில் வந்து சுற்றுப்பாதையில் லைட்டு போட்டு கொடுத்ததே ரஜினி தான். ஸோ ஆக்சுவலாக கங்கை மரன் இளையராஜாலாம் தொடர்ந்து திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிட்றவங்க. ஒரு முறை கங்கை மரன் வந்து இந்த கிரிவலம் போகிற இடமெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கு, ரஜினிகிட்ட சொல்லி ஒரு லைட்டை போட சொல்லலாம், அதான் ஒவ்வொருத்தர்கிட்டே கொஞ்சம் ஸ்பான்சர் வாங்கி அந்த சுற்று வட்டாரத்தில் லைட்டு போடலான்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அப்போ ரஜினிகிட்ட போய், சார் நீங்கள் ஒரு மின் விளக்கு ஒன்று அமைச்சு கொடுங்கன்னொன்னே, மொத்தம் சுற்றளவு எவ்வளவு, அது எவ்வளவு செலவாகும், மொத்தம் இதுக்கும் போட்டால் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு. அப்புறம் இவர் வந்து ஒரு தொகையை சொன்னோடனே பண்ணிவிடுங்க நானே பண்ணிடுறேன்ட்டார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு திருவண்ணாமலை சிவன் மீது பெரிய அன்பு பக்தி கொண்டவர் ரஜினி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டதை வந்து ஒரு பக்கம் இது தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டாரேங்கிற ஒரு ஒரு கவலை நமக்கு இருக்குது. நிச்சயமாக அதெல்லாம் அவர் தினந்தோறும் செய்தித்தாள்களையோ அல்லது டிவியோ பார்த்துருந்தாருன்னா அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை வந்து அவர் தெரியாது ஏதோ வேணும்னு செஞ்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மலை மீதும் அந்த சிவன் மீதும் ஒரு அக்கறை இல்லைன்னா ஒரு மனுஷன் அந்த வேலையை செய்ய மாட்டார்ல. ஸோ அப்போ வந்து இதை கடந்து போகிறது தான் பெஸ்ட். ரொம்ப பெருசாக விமர்சனம் பண்ணாமல். இவ்வளவு நேரம் நம்ம வலைப்பேச்சந்தன் அவர்கள் சிறப்பான ஒரு பேச்சை சொன்னாரு. ஆனா சிறப்பான ஒரு செக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத அடுத்த பகுதியில 2ஆம் பகுதியில கொண்டு போறாரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம்.